5 நாள் ஞாயிற்றுக்கிழமை ஸ்லாட் ஒன் போனோம். இல்ல அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மாத்திருக்கோம். அடுத்த சனிக்கிழமை ஆலமரம் படைச்சிட்டீங்க. மரணம் நடக்காத ஒண்ணு வந்து நீங்க நடந்த மாதிரி பேசுறீங்க. நடக்காத இல்ல மரணம் முத்தமிட்டது. மரணம் உண்மை கொடுத்தது தப்பு. அழுதாங்க எல்லாரும் லாபில. யாரு மேல திட்டு கமெண்டேட்டர் திட்டி இருந்தாங்க, அழுதாங்க பல பேரு. சரிங்களா? அதனால அது தப்பு. எப்பயும் நேற்று என்பது பொய்யல் இல்லை, நாளை என்பது பையில் இல்லை. இன்னைக்கு கூட தூக்கி போட்டு அடிப்பாங்க. பாய் வரும், அந்த ரியாக்ஷன் வரும், எல்லாம் நடக்கும். சரிங்களா? இன்னைக்கு அதுவும் நடக்கும். பாய் வரும், புகை உள்ளே வரும், அப்படி நடக்கும். ஓகேங்களா? அப்படியே மறைவாங்க. சோ அதனால வந்து இன்னும் அது வேணா உண்மைதான். ஏன்னா 4 மேட்ச் இருக்கு, நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. வாய்ப்புகள் இருக்கு. முதல்ல நம்ம சொல்லிட்டு கடைசியில நானே ஏறுவோம். ஆமா கடைசியில ஜெயிச்சவங்க பார்த்து கரெக்ட். ஆமா, ஏன்னா திடீர்னு பாய் வரும், அங்க வண்டி வரும்னா அங்க பாய் வரும். வேற ஜெயிச்சவங்க ஓடுவே அப்படி ஒரு சவுண்ட் கேட்கும். அப்படியே மறைஞ்சிருவாங்க எல்லாரும். நீ வேற ஜெயிச்சவங்க ஓடுவே, பார்க்க வேண்டியது இருக்கு. கொஞ்சம் பாத்துக்கோங்க. நீ வேற ஜெயிச்சோன்னு ஓடி வேடால அவடைய உட்கார மாட்டியா? என்னைக்கு ஒரு நாள் ஒன்னதுல வந்து ஐஜல் நேத்து என்பது கையில் இல்லை, நாளை என்பது கையில் இல்லை. இப்பதானே சொன்னீங்க. இன்னைக்கு என்ன நடக்கும்? மாதிரி உட்கார்ந்து இருப்பேன். உங்களுக்கு 2 மணி இல்ல 4 மணி இல்ல, விடிய கால 6 மணி ஆனாலும் இந்த பொட்டையை ஓடுவான் கரெக்டா. 5வது மேட்சுக்கு வந்து எங்க அப்பா ஊட்டாரு, எங்க அப்பா ஆய்கள் நம்பாத பேசுவா உருட்டேன். போடு இந்த பக்கம் ஜூஸ் 2 கில். அவங்க இவங்க நைட் இவென்ட் இறங்குறாங்க. ஆமா, பிடிஎஸ் அங்க தான் இறங்குது போல. பிடிஎஸ் அங்க தான் இறங்குது போல. பிடிஎஸ் வந்து நைட் இவென்ட்டா இறங்குதுன்னு நினைக்கிறேன். அப்படியா? ஓகே. குமார் வண்டி வரும் குமார் வண்டி வரும் அப்படிட்டாங்க. ப்ரோ கோனைஸ் கப்பைஸ் விசஸ் டம்டி கும்டி ஆவதல அவ்வளவுதான் குமார். இவங்க எல்லாம் ஃபைட் எடுப்பாங்க, அவங்க கடைசியில வந்து ஸ்பாயில் பண்ணுவாங்க. ஞாபகம் வச்சுக்க. பிரச்சனை கிடையாது. யாரோ ஒருத்தர் வந்துட்டு போட்டோம். பார்க்க கூடாது, டிராஃபி பார்க்க கூடாது. அவங்க சொன்னாங்க பாத்தீங்களா, கனவா இருக்கணும்னு. அதை நாங்க நிறைவேற்றி கமெண்ட்ரியில வன்மத்தை கக்கறான் ப்ரோ. அன்னெசரி ப்ரோ அவன் ஜாலியா கூட போய் அவன் வந்தா தான் எனக்கு சிரிப்பா இருக்கும். அவன் வந்தாதான் எனக்கு பேசுவான், ஏதாவது ஜாலியா இருக்கும், ஃபன்னா இருக்கும். நாங்க 2 பேர் தானே பேசிக்கிறோம். ஜாலியா இருங்க என்ன கைஸ் நீங்க நாங்க 2 பேரும் அப்படி கலாய்ச்சிக்குவோம் ப்ரோ. அப்பதான் ப்ரோ நல்லா இருக்கும். எங்களுக்கு போர் அடிக்காது. மொத்தம் எங்களுக்கு விளையாடுறது வெடிக்க போறது. கொஞ்ச நேரம் அப்படி நடந்தா அன்னைக்கு நடந்தா பேசிட்டு இருப்போம். தல விடுங்க ப்ரோ, ஏன் ப்ரோ இப்படி பண்றீங்க? ஜெயனி தானே அடிக்குது. ஜெயனி தானே இப்ப குருசாமி அதை மட்டும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. இப்ப ஜெயனி இப்ப குருசாமி அமரி மலைக்கு ஐயா அதை சொல்லிச்சு இல்ல. நினைச்சு பாருங்க, பொதுவா இருங்க, ஜாலியா இருங்க. கமெண்டேட்டர்லாம் அடிக்காதீங்க ப்ரோ. எத்தனை வாட்டி ப்ரோ ஒன்னே சொல்றது? ஒரு வாட்டி சொல்றீங்க, அடுத்த வாட்டி மறுபடியும் மாத்திக்கிறீங்க, மறுபடியும் மறக்கிறீங்க. ஒன்னே திருப்பி பண்ணாதீங்க. ஜாலியா இருக்க விடுங்க, எங்களை சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரம். நாங்களே வாருக்காக தான் வெயிட் பண்ணுவோம். ஜாலியா பேசிட்டு சந்தோஷமா குஜாலா இருக்கலாம். மாறி பேசிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு குஜாலா இருக்கிறதுக்கு இதுதான் எங்களுக்கு டைம். ஐவரி 3 கில், சாக்கோ 2 கில். அவ்வளவுதான் குமார். குமார் வண்டி வரும்ன்றாங்க பாரு. குமார் பாய் வரும் சவுண்ட் கேக்கும். பேசிக்கிறா இப்ப பாய் வந்த உடனே பாய் வருதோ பாய் வருதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல உனக்கு ஆய் வருதான்னு பாரு. போன மேட்ச் அடிச்சடியில அடிச்சடியில வந்து அன்னைக்கு வந்து அடிச்சடியில எல்லாரும் வந்து ப்ரோ 5th மேட்சுக்கு அப்ப இன்னொருத்தர் கிட்ட கொடுத்துட்டு போக நாங்க என்ன 2.0 டிராபி எங்களுக்கு தான். பேரை எழுதுங்க ப்ரோ. ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே இதெல்லாம் வந்து
ஓவர் கான்ஃபிடன்ஸ் தலை, இதெல்லாம் ஓவர் கான்ஃபிடன்ஸ். அடிச்சு போடுவாங்க தலை. பி 2.0 40 அடிப்பாங்க தலை, நான் வச்சுக்கோங்க. ஆனா ஒருத்த அடிச்சா மட்டும் பூல்ல பாருங்களேன் மஞ்சள் கலர்ல இருக்குதுனா கணக்குது. அது வந்து ஹையஸ்ட் இது ஹையஸ்ட் இருக்கா இது கலெக்ஷன் லெவல் 95 கலெக்ஷன் லெவல் 95 போனா அது அதாகும். யாருன்னு பாரு, அவன் பேரை பாரு, அவன் தான் அந்த ஐடி வச்சிருக்கான். அவன் வந்து இந்த நார்த் இந்தியன் காம்படிட்டிவ் பிளேயர். ஆமா, நார்த் இந்தியன் காம்படிட்டிவ் பிஜேஎஸ் பிளேயர் ஜிஆர். அவர் பத்தி டோலி பத்தி எப்படி இறக்கிருக்கு டீம், கெஞ்சி கேட்டு கூட்டு வந்துருக்கு. முடிஞ்ச கெஞ்சி கேட்டு குமார் அதாச்சு நல்லா அடிச்சிரணும்னு நினைச்சேன். லாஸ்ட் நேரத்துல இது தவறளிச்சிருச்சு போல தனி. இல்ல குமார், ராட்ரிக் மீண்டும் ஒரு கில்லு. ராட்ரிக் அருமை அருமை அருமை. இது போய் பேச்ச போட்டு முதல்ல கூப்பிட்டு இருக்கு. இந்த மாதிரி நான் வந்து தமிழ்லாம் நான் விளையாட மாட்டேன், நான் வந்து நார்த் இந்தியா தான் விளையாடுவேன், நான் வந்து பிஜேஎஸ் மட்டும் தான் விளையாடுவேன். அதுக்கு என்ன நம்ம சொல்லிருக்கு, முடிஞ்சா நீ வந்து வார் ஜெயிச்சு காட்டு, நீ ஒரு பெரிய பிஜேஎஸ் பிளேயர் தானே, நீ ஒரு ஆம்பளை தான் வார் கிடைச்சு காட்டுன்னு சொல்லி அவனை ப்ரொவோக் பண்ணி கூட்டு வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் கெஞ்சி கேட்டிருக்கு, அப்புறமேட்டு பிளாக்மெயில் பண்ணிருக்கு. இன்னைக்கு நம்ம ஜெயிக்கணும்னு அவனுக்கு ஒரு அவமானம். ஆமா ஆமா, அவனுக்கு சூப்பர் கிரிக் சாதகம். அதுக்கு வேலையாவது இல்ல, ஜெயிச்சா சந்தோஷம், தோத்தாலும் சந்தோஷம். ஐவரி போய் ரீகால் எடுப்பானா, ரீகால் எடுக்க போகும்போது அடி விழுவுது. பாப்பா கைஸ், லெட்ஸ் சீ. நைட் 2.0 தான். இனிமேல் விளையாட்டே 2.0 தான். விளையாட்டே 2.0 போட்டு அகால மரணம் உம்மா கொடுத்து கொண்டிருக்கிறது. பாக்கும் மணிக்கெல்லாம் மரணம் உம்மா. அங்க பாரு ரீகால் எடுத்துட்டானுங்க. 40 கில் ரீகால் தஞ்சம் அடைந்தது. அவ்வளவுதான் பாருங்க. ஐவரி கிளம்பிட்டான், பயம் கிளம்பிட்டான். அங்க பாரு வராம ஒருத்தன் பாரு. இங்க பாரு வெறியா பாரு, அடியா பாரு, இடியா பாரு. தம்பி யார் டீம் தெரியுமில்ல, எங்க ஐசல் டீம் தான். லவுடே ஏட்டேஸ் அவர் ஐசல் பிலவுட் ஐசல் டீம் உடைத்தால. போன மேட்ச் ஐசல் பீட்டஸ் உடைய வேண்டியது, பீட்டஸ் கிசா இல்ல 3 மேனா போயிட்டாங்க. அதனால கால மரம் அடிச்சாங்க. இல்லாட்டி குமார் என்ன அவங்க ஜெயிச்சிருப்பாங்க. பார்த்தேன் லாஸ்ட் அந்த பாய் விட்டு மேல போய். ஆமா அதான் ஒரு தவறை போச்சு. அவன் டீம் ஸ்ப்ரே பண்றதுக்கு ஆள் இல்ல. ஐசல் நான் நினைச்சு போயிட்டாப்ல ரவுடியை விட. அவன் ஒருத்தா அடிக்கிற புல்லட் ஒண்ணு கூட யார் மேலே பட மாட்டேங்குது. தடங்கிறாங்க. அவனுக்கு ஒரு எய்ம் பண்ணி அடிக்கணும், ஹை சென்சிட்டிவ்ல விளையாடணும் கூட தெரியல. 150 புல்லட் அடிக்கிறான். ஒத்த புல்லட் பட மாட்டேங்குது. ட்ரோலிஸ் S12 அடிக்கிறான். அவன் அங்க இருந்து வெளியே போட யாரா S12 M24 வச்சு தடங்கிற அப்படின்னு தாம் தெரியுது, தீம் தெரியுது, தோம் தெரியுது, நம் தெரியுது அப்படின்னு பாயில வாங்கிக்கிறான். அவனே எங்க ஐடியா கருப்பாயிருப்பாப்ல. யாருக்கு? அதெல்லாம் மாஸ்டர் ப்ராப்ளம். அவர் பீஸா இருக்கு. ரவுடி ஓபி நாக்கு இப்ப ஓசிகள் எடுக்கலாம். ஓசிகள் என்ன பொறுமையா இருக்கானுங்க. மஞ்சாலைக்கு தானே பொறுமையா கீழே போறானுங்களா? இல்ல நல்லதா இருக்கானுங்க. 2.0 வந்து பாத்தீங்கன்னா 7 கில்லோட அடிச்சு போட்டு வெளுக்குறானுங்க. அவ்வளவுதான் வெரி. அவ்வளவுதான். இந்த நைட் ரைட்ல டாமினேட் பண்ண போறாங்க. 2.0 வராங்க கிசா அடிச்சு சாக்கோ இவன் அடிச்சு கீழே கிசாவை முடிக்க பாக்குறாங்க. கிசா அவ்வளவு ராவடி அப்படி அகால மரணம். கிசா மட்டும் கிசா மரணம். ஐயோ மகால மரணம். 2.0 ராடிக் நாக் அவுட். டோனி சாக்கோ 2 பேர் இருக்காங்க. ஆண்டவர்னு ஒருத்தன், ஆண்டவர் 2 பேர். 2v2 கோல்டு பேர். ஆண்டவர் 2 பேர். 2v2 11 கில்லு. 2.0 கில்லு. இனி எவ்வளவு கில்லு வேணும்? 19 கில்லு வேணும். 19 கில்லு வேணும். கிளம்பணும். தவறு இழைக்குமா? இல்ல ரெண்டாவது மேட்ச் 40 போட்டுருவாங்க போல. அடிக்கிற ஆள்லாம் பார்த்தா 40 போட்டுருவாங்க போல குமார். மொத்தம் என்ன வாய்ப்பு 30 கில்லு சும்மா தப்ப அடிக்காத நீ இது. ஆனா குமார் கடைசியா வருவானுங்க. ஆமா இதுனா ஃப்ளூக்ல அடிக்கிற அணியா இது. இங்க பாருங்க சூப்பர் கேர்ள் டீம் 11 கில்லு. ரீகால் இப்பதான் பண்றானுங்க. ரீகால் பண்ணி வர வைக்கிறானுங்க பாரு. அவங்க 2 பேரும் ரீகால் பண்ண வைக்கிறானுங்க பாரு. வர வச்சு ஃபுல்லா பாயில எடுத்துட்டு போய் சொல்றானுங்க. ஐயோ கணக்கச்சிதமா விளையாண்டானுங்களே.
ஓஜிபிடிஎஸ் கிட்ட இறங்குவாங்க. அண்ணா என்ன பண்ணுவாங்க? இங்க பாருங்க அண்ணே. ஆமாடா. ஆமா ஆமா ஆடிட்டு இருக்காங்க. இல்ல இல்ல கரெக்ட் இவங்க இறங்கி பிடிஎஸ் உடைக்கணும் ஃபர்ஸ்ட். ரீகால் இருக்கும்போது பிடிஎஸ் உடைச்சாகணும். கரெக்டா சொல்றாடி. ஆமா 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 ஐயோ ஆமா 12 கில். இந்த பக்கம் இவங்க தான்டா இது சூப்பர் கேர்ள் டீம் தான்டா மாஸ் காட்டி இருக்கு. சூப்பர் கேர்ள் பாடுறா கொடூரமான. ஆமாப்பா சூப்பர் கேர்ள் ஒரு கொடூரமான ஈஸ்போர்ட்ஸ் டீம் கூட்டி வந்திருக்கு. ரெண்டு டீம் டஃப் கொடுக்க நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஒன்னு சூப்பர் கேர்ள் டீம், இன்னொன்னு வந்து நம்ம இந்த வாரம் ஜெயிக்கலனா டீம் நான் ஒன்னாக்குவேன் அப்படின்னு சொன்னேன். பெண்கள் டீம் எல்லாம் சூப்பர் கேர்ள் ஒரு பெரிய வேலையை பார்த்துட்டா ப்ரோ. உண்மையாலுமே இந்த எஃபர்ட்டுக்கே ஒரு பெரிய பாராட்டலாம் ப்ரோ. உண்மையாலுமே நைஸ். போய் நார்த் இந்தியால போய் அதுக்கு தெரிஞ்ச அது ஸ்கிம்ஸ் ஆடிட்டு இருந்துச்சு பிராக்டிஸ்க்கு. அவங்க இருந்து பாருங்க கூட்டு வந்திருக்கு பாருங்க வெறியான ஒரு டீம். பரவாயில்ல. தெலுங்கு டீமா நார்த் இந்தியா டீமான்னு தெரியல. அது போய் போனதுக்கு வெளியே போன ஞாபகம் இருக்கு கேட்போம் சூப்பர் கேர்ள் கிட்ட. ரியா கேமிங் அணி வெற்றி எடுத்துட்டாங்க தெரிஞ்ச உடனே இவங்க பாத்தீங்களா அதான் வேலையை பார்த்தாங்க. ஆமா வேலையை பார்த்தாங்க. ஓஜி உள்ளே வந்து அங்க பாடுறா டே நான் சொல்ல குமார். ஓஜி குகைக்குள்ள உட்காந்துட்டாங்க குமார். நான் சொன்னதுதான் குமார். குகைக்குள்ள உட்காந்துட்டாங்க குமார். அவ்வளவுதான் குமார். முடிக்கப்பட்டது குமார். ஒரு குகை இங்க இன்னொருத்தன் கோஸ்ட்ங்க. கோஸ்ட் ப்ரோ வந்து கரெக்ட்டா கட்கா வாண்ட இருக்கா. ரெண்டு பேர் தனித்தனியா இருக்காங்க. ஒரு ரெண்டு குகையை புடிச்சாங்கடா. ரெண்டு குகை இந்த சைடு ரெண்டு பேரு அந்த சைடு ரெண்டு பேரு. போடுங்க ஒத்தா. அதாவது இப்போ ஒரு டீம் ஃபுல்லா போடும்போது ரெண்டு பேர் தான் அடிக்க முடியும். புது பிளான் இறக்கிட்டானுங்க. ஒரு ஐவரி ராட்ரி கிட்ட ரெண்டு பேரு. இவங்க ரெண்டு பேர் ரெண்டு கில் குடுக்க வந்திருக்காங்களா இல்ல? சென்டர்ல வந்து சாய் ப்ரோ என்ன ப்ரோ மரண இது பண்ணிட்டானுங்க. செம்மையா போட்டானுங்க ப்ரோ. மரண ஸ்ட்ராட்டஜி போட்டானுங்க ப்ரோ. அவ்வளவுதான். அதுதான் சொல்லிட்டேனே ப்ரோ. முன்னாடி கேம் ஆரம்பிக்க முன்னாடியே இறங்குவானுங்க உடைப்பானுங்க. உடைத்து எறிவார்கள் அப்படின்னு. ஆனா ஒண்ணு ப்ரோ அதுலயும் ஒண்ணு சொல்லிடுறேன். இப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. இறங்கி மேல இருந்து வரும்போது பறந்து ஒரு நாணி ஆயிட்டானா அது வேலையாவது. அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதையும் சொல்லிட்டேன். ஏன்னா வந்து மேல இருந்து கடைசி சோல்ல வரும்போது பேராசூட் தான் வருவாங்க. ஸ்லோவா இறங்குவாங்க. அப்போ ஒரு பெரிய பிரச்சனையே போயிடும். இங்க பாய் கிடைச்சிருக்கும் தானேனா? இங்க பா. ஆமா பாய். ரெண்டு பாய். ஆனா பாய் கிடைச்சாலும் இறங்கணும். ஆள் இல்லாத இடத்துல 2.0 லேட் பண்ணது. சூப்பர் கேர்ள் டீம் எங்க பாருங்க. ஸ்லாட் சொல்லுங்க. சூப்பர் கேர்ள் டீம் 15. சூப்பர் கேர்ள் டீம் பாருங்க. 12 கில். GRASDMM அப்படின்ற பாத்தீங்கன்னா ஒரு ஈஸ்போர்ட் பிளேயர் போல போட்டு பொளந்து கட்டிட்டு இருக்கான். 6 கில். #1ல இருக்கான். டேமேஜ் பாத்தீங்கன்னா 1076. ஐயோ 1க்கு 2 அடிச்சுக்கிறான் ப்ரோ. இவன் கில்ல வேற ஆட்டையை போட்டுக்கிறாங்க நிறைய பேரு. இப்பவே 10 கிலோ இருப்போம் போலயே. வேற யார் 12 கிலோ யாரா 10 கிலோ டபுள் அடிச்சிட்டு இருக்காங்களா பாரு. 2.0 11 சூப்பர் கேர்ள் அணி 12 23 ஃபெட்டின் அணி பாருங்கண்ணா. 23 சுருத்த லைவ் ஃபெட்டின் நீலிஸ் லைவ் 23 டீம் 20. ஆமா டீம் வந்து 23. ஓகே 12 கில் ஃபெட்டின் அணி 12 ஒத்தாவே கம் அவுட் தான் பேசாண்டா. ஃபெட்டின் அணி டீம் 23 வந்து 12 கில். நோ ப்ரோ வெறியா மேல போறாங்க மாசா. எனக்கு தெரிஞ்சு ப்ரோ இன்னைக்கு சூப்பர் கேர்ள் டீம் ஒரு திருப்பு போகுது ப்ரோ. தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு போச்சு ப்ரோ. சூப்பர் கேர்ள் டீம் ஒரு திருப்பு போகுது. கைஸ் கம் ஆன் கைஸ் பாருங்க. இன்னும் ஒரு 300 கோல் போலாம் பாருங்க. அதுல ஏவி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 கில், ஹைப்பர்சன் 2 கில், ஜூஸ் 1 கிலோட அவங்க ஒரு 9 கிலோட இருக்காங்க. இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம BTS 2.0 11 கில். 3 டீம் தான் இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய கில்ஸ் வச்சிருக்காங்க. பார்க்கலாம். 2.0 வந்து இப்ப கிளம்பி போயிட்டு இருக்கிற எல்லாரையும் அடிச்சு ஆடணும். இவங்க எல்லாருக்குமே இது இருக்கு, லைஃப் இருக்கு. போயிட்டான். ஏன் இவங்க ஸ்லோவா இருக்காங்க தெரியல. பறக்குறாங்க. UVP டோனி வேற ஸ்ப்ரே பண்ணுவான். டோனி M2 போடு. 2 M2 போடுடா டோனி. இல்ல 2 M2 வச்சா அவ்வளவுதான். அங்க நடக்கிறதே வேற. UVP டீம் முடிக்க போறாங்க நினைக்கிறேன். UVP டீம் முடிக்க போறாங்க நினைக்கிறேன். வரான் UVP வரான். UVPக்கு மரணம் மும்மா கொடுக்க போதா? என்னது ஐயோ அவ்வளவுதான். ஒரு நாக்கு ஐடியல் ஜிஞ்சோ நாக்கு, 2 நாக்கு, மூணாவது நாக்கு, 1 HP.
ஐயோ ரீலோட் 3 நாக்கு அங்க சொன்னா அவன் சாக்கு சொன்னா 11 இருந்தானுங்க 1v4 அகால மரணம் அடைந்தார்கள் டோனி போட்டு 1v3 பண்ணி அடிச்சு போட்டு பிரிச்சுடான் பாய்ஸ் 15 கில் இன்னும் 15 கில் தான் வந்து கொண்டிருக்கிறது போட்டு பிரிக்கிறாங்க இங்க பாருங்க கிளம்பிட்டானுங்க மறுபடியும் அங்க பாருங்க ஒரு நிமிஷம் கூட ஓய்வே இல்லை அங்க பாருங்க அடிச்சு அடுத்த நிமிஷம் மறுபடியும் கிளம்பிடுச்சு பாய் கிளம்பிட்டுது காரும் கிளம்பிட்டுது அவ்வளவுதான் கிளம்பிட்டானுங்க ஒரு பக்கம் இவனுங்க வேட்டைக்கு கிளம்பிட்டானுங்க ஒரு பக்கம் அங்க ஒரு அணி உட்கார்ந்துட்டு இருக்குது மொபைல் கிட்ட ஒரு ஃபைட் ரெண்டு டீம் இருக்காங்க முன்னாடி ஃபர்டின் அணியும் இன்னொரு அணியும் இந்த டாப் போட்டுட்டு ஓகே அடுத்து எந்த நீ இங்க பாருங்க 2.2 பக்கத்துல ஒரு டீம் கிடையாது 2. ஜார்கில டீம் இருக்கு அதை விட்டா இந்த பக்கம் ஜார்ஜோ நான் சிட்டில இருக்கு இங்கதான் இல்ல யாஸ்மியா இருக்கு இவங்க கிட்ட ஒரு டீம் கூட கிடையாது தேடி போனோம் தவறிழைக்க கூடாது தேடி போனோம் இவங்களுக்கு ரீகால் வேற இருக்கு ரீகால் எவ்வளவு நேரம் இருக்கு டைம் ரீகால் எவ்வளவு நேரம் இருக்கு இந்த ஜோன் முடிஞ்சிருமா இந்த ஜோன் முடிஞ்சிச்சு ஆமா இந்த ஜோன் க்ளோஸ் ஆச்சு முடிஞ்சிரும் அப்ப இந்த 1.5 நிமிஷம் தானா ஆமா சொன்னானோ கரெக்ட்டா 1 நிமிஷம் ஏய் 2 நிமிஷம் இருக்குடா ஆமா 2 நிமிஷம் மேன்லாம் சாக கூடாது கில் வந்துருச்சு ஆமா மேன்லாம் சாக கூடாது அதாவது இவங்கிட்ட தான் போறாங்க மொபைல் பீட் தான் போறாங்கன்னு நினைக்கிறேன் அதாவது 30 கில்ன்றது எல்லாருக்கும் கொஞ்சம் பெருசா தெரியுது 30 கில் அடிச்சிட்டாங்க அப்படின்றது ஆனா இந்த ஈவென்ட்ல 30 கில் கம்மின்றது இப்ப இவங்க அடிக்கிறத வச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா அவங்க ஈவென்ட்ல இருந்து இறங்கும் போதே 20 கிலோட வராங்க 20 கிலோட வராங்க மொபைல் அடிக்குது ஆமா நோ ப்ரோ ரீகால்ல உட்கார்ந்து குட்டி ஏஜில அடிச்சிட்டு இருக்காங்க அங்க இருந்து குட்டி டீம் நம்பர் அங்க பாருங்க இங்க இருந்து ஓசிகள் அடிக்கிறாங்க 2.2 16 கில் பாய் போட்டானுங்க திரும்ப மறுபடி பாய் போட்டானுங்க பாருங்க 16 ரீகால் விட்டாரு பாத்துட்டேன் பாய் போட்டு அடிக்கிறானுங்க இங்க பாருங்க பாய் போட்டு கிளம்பிட்டானுங்க நேரா கரெக்ட்டா எங்க கில் இருக்கோ அங்க வந்துட்டானுங்க மேல இருந்து ஒரு ஓசிகள் பங்கமா ஒரு ஓசிகள் போட்டானுங்க 2.2 16 இந்த 17 கில் லோடிங் பாருங்க 17வது கில் லோடிங் மொபைல் பீட் முடிக்கிறாங்களா இல்ல ஒரு 2.0 மறுபடியும் ஃபைட் ஓடி 2.0 கில் அடிச்சு நொறுக்கிட்டு வராங்க இந்த பக்கம் அவ்வளவுதான் 19 கில் 2.0 19 கில் வெளியேறியது பிடிஎஸ் மொபைல் வெளியேறியது 4 பேரும் அகால மரணம் மினியேஜில் ஒருத்தர் இருக்காரா டீம் இருக்கு மினியேஜில் டீமிங்க டீம் தூக்கிட்டாரு அவர்லாம் தூக்கிட்டாரு பிடிஎஸ் மொபைல் 20 கிலோ நோக்கி பிடிஎஸ் மொபைல் அஞ்சல் நவீன நவீன் கிட்ட போறாங்க சாண்ட்ரா அகால வேணுமா சாண்ட்ரா அகால ரவுடி சாண்ட்ரா இல்ல நவீன் டீம் நாய முடியறாங்களா அண்ணா ஐஜிஎல் அடிக்க வராங்க நோ ஐஜிஎல் அடிக்க வராதீங்க ஐஜிஎல் எங்கால இங்க ஒரு டீம் பாத்துறோம் ராட்ரி பாத்துறோம் அவ்வளவுதான் சாண்ட்ரா ஓஜி அகால வேணும் சாண்ட்ரா ஓஜியிடம் சென்று நவீன் மினியேஜில் நவீன் எனக்கு ஒரே ஐஜில் தான் ஸ்கையோபி அகால வேணுமா ரவுடி ஓபி ஸ்கையோபி பிடிஎஸ் கிசா நவீன் 4 பேர் அந்த பக்கம் இருக்கானுங்க ஆமா 4 பேர் அங்க இருக்காங்க ரீகால் வேற முடிஞ்சிச்சா ரீகால் முடிஞ்சிச்சு பரவாயில்ல ஆனா 20 கில் போகுதா இன்னும் 10 கில் தான் அழகா வந்துரும் இன்னும் 70 பேர் இருக்காங்க 70 பேர் ரெண்டு பேர் ஈஸியா முடிச்சிடலாம் ஏன் டைம் வேஸ்ட் பண்றாங்கன்னு தெரியல ஃப்ரீ டீம்ல ரெண்டு பேர் தான் முடிக்கலாம் ஓகே பிடிஎஸ் கிசா நோக்கி போறாங்க கிசானி நோக்கி போறாங்க ரவுடி ஓபி இங்க தனியா இருக்கான் ரவுடி ஓபி அகால பண்ணுமா நவீன் அகால பண்ணுமா ஸ்கை ஓபி அகால பண்ணுமா திட்டமிட்டு கொண்டிருக்கிறார்கள் வட்டமிட்டு கொண்டிருக்கிறார்கள் எட்டி மட்டும் தான் பார்த்தான் ஸ்கையோபியோட வியூ பாருங்களேன் ஸ்கையோபியோட வியூ மட்டும் பாருங்க எட்டி பார்த்தான் டப்பு கேக்குது அங்க பாருங்க எல்லா பக்கம் ஆனா 2 பேரும் தெரிஞ்சுச்சேன் 2 பேரும் தெரிஞ்சு கில்லுக்கு தானே ஆடுறாங்க இவனுக்கு பயமே இல்லன்னு தேடி போறாங்க தேடி 2.0 தேடி போயிட்டு இருக்கு பயமே இல்ல ஃப்ரீ டீம்ல ஒருத்த மாட்டிக்கிட்டா 20 கில் வந்துருச்சு 21வது கில் அடுத்தது 20 கில் வந்துருச்சு 30 கில் அடிக்க முடியாதுன்னு சொன்னீங்க தம்பி எங்க நேம் ஹையஸ்ட் கில்னா எங்க அந்த நேம் இன்னும் கொஞ்ச நேரத்துல பாப்பீங்க 20 கிலோ வச்சிருக்காங்க டோனி ஒரு 8 கில்லு
சாக்கோ ஒரு 9 கில்லு, ஐவரி ஒரு 3 கில்லு, ராட்ரிக் பாய் ஓட்டுறதுனால நம்ப முடியுதா கைஸ்? ராட்ரிக் முட்டை கில்லு. ஆமா பாய் ஓட்டுறான் பாருங்க. எனக்கு கில்லே வேணாம், நம்ம டீம் ஜெயிச்சா போதுன்னு பாய் ஓட்டுறான். பாய் ஓட்டி ப்ரோ பீட்டஸ் இவ்ளோ பெரிய தப்பு பண்ணிருக்கு. பீட்டஸ் அணி 16 கில் எடுத்துட்டாங்கண்ணே. ஆனா அகால மரணம் பண்ண 2 பேர் அகால மரணம் பண்ணிருக்காங்க சூப்பர் கேர்ள் டீம்ல. பீட்டஸ் வந்து வண்டில பகில வந்திருக்காங்க ப்ரோ. இத்தனைக்கும் பகில வந்திருக்காங்க. அந்த இடத்துல யாராவது ஒருத்தருக்கு நடுவுல மாட்டிருந்தா கூட மேன்லாஸ் ஆயிருக்கும். அவங்களுக்கு என்ன அவங்களுக்கு தெரியலையா என்ன? எக்ஸிட் பண்ணாவே அந்த கோயில இருந்து எக்ஸிட் பண்ணாவே டைரக்டா இங்க வர முடியும் அப்படின்றது தெரியலையா என்ன? அவங்க ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணாங்க. ஆனா இந்த தப்புல இருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க. வெஹிக்கிள்காக கூட பாத்துக்கலாமே வண்டி தேவையில்லையே. பட் இருந்தாலும் கடைசி நேரத்துல எக்ஸிட் பண்ணி உள்ள போனா போதுமே. அவங்க தானா ஜோனோட சென்டரு. அவங்கள்ட்ட பாய் வேற இருக்குடா. எதுக்குடா அவங்களுக்கு வந்து வேற தேவைப்படும்? எக்ஸிட் பண்ணி பாயில இருந்து இறங்க வேண்டியதுதான். அவங்க ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணாங்க. பிடிஎஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு தப்பு பண்ணிருக்கு. ஆனா ஒன்னும் நடக்கல. பட் ஆனா இது வந்து மிகப்பெரிய ஒரு ரிஸ்கான ஒரு என்ட்ரி தான். 2.0 நேரத்தை கடத்துது. கிளம்பணும். ஆமா கிளம்பணும். 57 பேர் தான் இருக்காங்க. 17 டீம் தான் இருக்காங்க. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு ஐஎஸ்சி இவங்க தான் வச்சிருக்காங்க. இவங்களை தேடிதான் பிடிஎஸ் வருவாங்க. உஷாரா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். என்னது தெரிஞ்சுக்கோ, புரிஞ்சுக்கோ, பொழைச்சுக்கோ, அப்படிதான் இருக்கணும். எந்த நேரத்துல வேணா இது வேணா நடக்கலாம். பார்க்கலாம். 21வது கிளை நோக்கி கிளம்பி கொண்டு இருக்கிறாங்க. வேற யாரும் ஐஎஸ்சி வச்சிருக்காங்களா பாருங்க. வேற எங்கன்னா ஃபைட் போதான்னு பாருங்க. ஓகே எஸ்டிஜி கிட்ட போறாங்க. 2.0 எஸ்டிஜி கிட்ட போறாங்க. அடுத்து எஸ்டிஜி முடிக்க போறாங்களா? எஸ்டிஜி முடிக்கிறாங்களா? எஸ்டிஜி கோவையில இருக்காங்க. ஓகே இது எஸ்டிஜி கிட்ட போறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா உள்ள அவங்க ஆல்ரெடி இருக்காங்க. இது இந்த கோவைக்குள்ள ஒரு டீம் 9 பாருங்க. டீம் 9 பாருங்க சண்டை போட்டுட்டு இருக்கு. டீம் 9 பாருங்க. நவீன் ஜஸ்ட் நவீன் டீம் வந்து நவீன், ரவுடி ஓபி, கிசா, ஸ்கை ஓபி, இவங்க 4 பேர் இருக்காங்க. டீம் கூட ஃபைட். ஆமா நவீன் ஒரு 3 கில் எடுத்துட்டாரு. பிடிஎஸ் கிசா ஒரு 4 கில், 3 கில், ரவுடி ஓபி ஒரு 4 கில், ஸ்கை ஓபி ஒரு கில், 2 கில். என்ன இவங்க வெளிய இருந்து வராங்க. 2.0 என்ன பண்ணுதுன்னே தெரியலையே. இல்ல வண்டியில பெட்ரோல் போறேனே. பெட்ரோல் போட்டு ஷாப் ஏதோ பண்ணும் போல. வெஸ்டர்ன் மெட்லாம் வாங்கிட்டு உள்ள அடிக்கணும்ல. பீட்டஸ் தான் மச்சம் போல. ஃபர்ஸ்ட்ல வந்து உட்கார்ந்த ஜோன் இன்னமும் ஜோன் அவங்களுக்கு அதே ஜோன் ஆக்கறா என்ன? இப்போ அவங்க எக்ஸிட் பண்ணி திடீர்னு அவுட் ஆஃப் ஜோன் போயிடுச்சா என்ன வருது? போக முடியாது. ஏரோப்ளேன் தான் வரும். முதல்ல மாதிரி பாராசூட்ல இறக்க கூடாது. ஏரோப்ளேன் தான் வரும். மாத்திட்டாங்க அப்டேட்ல. ஆமாண்ணே 4 பேரும் வா. அவங்க மேன் லாஸ் பண்ணுவாங்க. கடைசில வந்து கண்டிப்பா அதிகமா கில் வச்சிருக்க டீம் ஸ்பாயில் பண்ணுவாங்க. வரட்டும். இன்னும் 14 டீம் இருக்கு. 50 பேர் அளவுல இருக்காங்க. ஐஎஸ்டி கில் சார் ஒரு ஆட்டோகிராஃப் ப்ளீஸ். ஆட்டோகிராஃப் தானே எவ்வளவு வேணாலும் போடுறேன். கஜக் இது எனக்கு கஜக் இந்த கஜக் வேணாம். ஓ வெட்டி குத்திக்கிட்டு கிட்டத்தட்ட 11 டீம் வெளியே போயிருக்காங்க. இன்னும் 14 டீம் உயிரோட இருக்காங்க. பார்க்கலாம். அதுல முக்கியமான அணிகள்லாம் உயிரோட இருக்காங்க. பிடிஎஸ் இருக்காங்க, 2.0 உயிரோட இருக்காங்க, எஸ்டிஜி இருக்காங்க, ரியாட் இருக்காங்க, நவீன் டீம் உயிரோட இருக்காங்க, கிசா, நவீன், ஸ்கை அவங்க டீம் உயிரோட இருக்காங்க. தின்னோ பிடி போயிட்டு ரோட்ல வரல வந்துட்டாங்க ப்ரோ. கோவையில ஸ்லாட் 1ல இருக்கக்கூடிய நம்ம மொபைல் பிடிஎஸ் உயிரோட இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அவங்க எல்லாமே அகால மரணம் அடைஞ்சு வெளியே இருக்காங்க. இங்க பாருங்க நவீன் டீம் முடிக்கிறாங்க பாருங்க. நவீன் அகால மரணம், கிசா அகால மரணம், நவீன் அகால மரணம், கிசா அகால மரணம், ஸ்கை ஓபி ஒரு நேட் வருது. ஸ்கை ஓபி அகால ஐயோ ரவுடி ஓபி டீமே முடிச்சு. ஸ்கை ஓபி நவீன் மொத்த டீமே அகால மரணம். 4 பேரும் டோட்டலா அகால மரணம். பார்த்த உடனே ஒரே நேடு ஓஹோன்னு வாழ்க்கனே போட்டு அடிச்சு நவுத்தி நவீன் டீமை வெளியேற்றிட்டாங்க. ஓகே 2.0 உள்ள வந்துட்டு இருக்காங்க. 2.0 ஜோன் எப்படி பிடிக்க போறாங்கன்னு தெரியல. ஜோன் சுத்தம். ஆனா 22 கிலோ வந்திருக்காங்க. 2 கிலோ யாரும் அடிச்சிருக்காங்கண்ணே. வரும்போது அடிச்சாங்க. எஸ்டிஜி கோவையில போறவங்க ரோட் வழியா வந்தாங்க. ஓ இன்னும் 8 கிலோ தான். 9 கிலோ சாரி 9 கிலோ வேணும். இன்னும் 9 கிலோ 2.0 வேணும். பொறுமையா இருக்காங்க. 4 பேர் ஓடி இருக்காங்க. இப்படியே பொறுமையா இருந்து வின் பண்ணா மட்டும் போதும். ஆனா நீங்க ஒரு விஷயம் நோட் பண்ணிக்கலானே. ஐஎஸ் கிலோங்கிறதுனால அலைவு வந்து ரொம்ப கச அலைவு இல்லண்ணே. அழகா ஃப்ரீயா ஆட முடியுதுண்ணே. பாத்தீங்களா எம்எஸ்டில பெருசா எந்த இஷ்யூமே ஆகல. கரெக்டா ஆடிட்டு இருக்காங்க பாருங்க. யாரு கார்லாம் போய் முன்னாடி பின்னாடி எல்லாம் போல பாத்தீங்களா? ஆமா அலைவு கம்மி நல்ல. PK Flash we are Tamil team தான் bro. எல்லாம்
சேவ் தான் பூட் கேம்ப்ல இருக்காங்க. அப்படியா? என்கிட்ட நார்த் இந்தியா டீம் தான் சொல்லுச்சு. அப்ப இல்லீகல் என்ட்ரியா? சரி ஓகே பாத்துக்கலாம். 2.0 ராதிக் அகால மரணம். 2.0 ராதிக் அகால மரணம். ராதிக் அகால மரணம். சாக்கோ அகால மரணம். சாக்கோ முடிக்கிறாங்க. சரி சாக்கோ ராதிக் வித்துறாங்க. ராதிக் வித்துறாங்க. பாரு போடுறான் பாரு. போட்டு ஓடிட்டான் பாரு. வெறியா ஓட்டுறாங்க பாரு. வெறியா ஓட்டுறாங்க பாரு. வெறியா ஓட்டுறாங்க. பிடிஎஸ் யூ அண்ணா அவங்க வெளிய வரவேனா நாங்க வந்து அடிக்கிறோம்னு சொல்லி கொக உள்ள வந்து அடிக்க வராங்க அண்ணா. அண்ணா இவ்ளோ தேடி டாடா மிஸ் ஆயிட்டா. சாகோ முடிய டாடா மிஸ் ஆயிவே. வந்து அடுத்த நிமிஷம் டாடா மிஸ் ஆயி நாக்கு. டாடா மிஸ் ஆயி முட்டி டீம் முடிக்கிறாங்க. எங்களையால தேடி வரீங்க டாடா மிஸ் ஆயி அகால பால மாறிடா. சாகோ காப்பாத்தணும். சாகோ நாக்குல இருக்கா. சாகோ தூக்குறாங்க. இங்க பாருங்க வரவனல அடிக்கிறாங்க. 23 கில் டாடா மிஸ் ஆயி நாக்கு வச்சிருக்காங்க. ஐயோ பிடிஎஸ் தேடி வந்து அடிக்கிறாங்களா? பிடிஎஸ் தேடி வந்து அடிக்கிறாங்களா? நீங்க வெளிய வர வேணாம் நாங்களே வரோம் உள்ள உங்களை தேடின்னு வராங்களா? அண்ணா வெளிய வந்தாரு குதிச்சானுங்க. இங்க பாருங்க குதிச்சானுங்க. எங்க குச்சாங்க? இங்கே இல்ல வெளிய போறாங்க. வேற எங்க போறாங்களா? போயிட்டாங்க பிடிஎஸ் 2.0 பக்கம் பயந்து போயிட்டாங்க. எக்ஸிட் பண்ணி வெளிய வந்து அடிச்சிருக்காங்க. அங்க தான் இருந்தாங்க. இங்க இருந்து பாய் போட்டு வருவாங்க. ஆமா பயந்து போயிட்டாங்க. பாத்தீங்களா? வெளிய எட்டி பார்த்தாலே அவங்க தானே இருந்தாங்க. சூப்பர் கேர்ள் அனி கைய பண்ண பயந்து போயிட்டாங்க அண்ணா. ரெண்டே பேரு ப்ரோ அங்க வர ஆல்ரெடி நாட்டாமே நீ வர இருக்காங்க. வந்தா மேன்ல ஜோனோட சென்டர் கூட ஜோன் விட்டு வெளியே போயிட்டாங்க. ஈஷா டோனி என்ன பேசாச்சு? வண்டி வருது. வண்டி கிளம்பிட்டானுங்க. வர அடிக்கிறானுங்க. ஈஷா ஆஃப் ஹெச்பி. குமார் பாய் வருது. குமார் பாய் வருது. 2.0 டவர் அடிக்குது. பாய் வருது. குமார் பாய் வருது. டவர் அடித்து கொண்டிருக்கிறதா? ஏதோ நடக்க போகுது. ஏதோ சம்பவம் லோடிங். பாய் கிளம்பிடுங்க. பாய் பாய் வருது குமார். பாய் வருது. பாய் வருது குமார். பாய் வருது. ஐவரி முடிச்சா 2 பேரு குமார். நான் சொன்னதா இல்ல குமார். சிக்னேட்டர் மட்டும் தான் இருக்கான். சிக்னேட்டர் அங்க பாருங்க ஓடுற பாருங்க. பயந்து ஓடுறா. சிக்னேட்டர் பயந்து ஓடுறா. பிடிஎஸ் 2.0 பார்த்து பயந்து ஓடுறான். மேன் லாஸ் ஆகிடுச்சு. அவங்க குமார் நான் தான் சொன்னல குமார். அவன் கடைசி நேரத்துல வருன்னு அவனுக்கு வருவாங்க. 20 கிலோ இருந்தாலும் 30 கிலோ இருந்தாலும் பாருங்க போட்டு வதப்பாங்க குமார். பாருங்க குமார். நான் சொன்னல குமார். நான் சொன்னனா இல்லையா குமார்? பாய் வரும் குமார். பாய் வரும். உடைக்கப்படும் குமார். உடைக்கிறாங்க. அதே மாதிரி உடைச்சாங்க குமார். உடைத்து எரிந்தாங்க குமார். உடைத்து எரியப்பட்டது. ஐஎஸ்கில் எடுத்தது யாரு? ஐஎஸ்கில் எடுத்தது யாரு? யாரு பாய் வந்தீங்க? யாரு பாய் வந்தீங்க? ஐயரு நாக்கு இங்க பாருங்க. இவன் ஜோக்கர் கிரிம் இவன் மீட்டிங் ஒரு நாக்கு வச்சிருக்கான். உரிமையா இருக்காங்க. ஐவரி இருக்கா. ஐவரி இன்னும் இருக்கா. ஐவரி மட்டும் தான் இருக்கான். சிங்கிள் பண்ண இருக்கான். ஷோ பண்ண வேணாம். யூடியூப் மட்டும் அவங்க டீம் காட்டுங்க. ஏன்னா 2 டீம்ல ஒருத்தர் தான் இருக்காங்க. ஸ்லோவா விட்டுருங்க. அருமையான ஒரு ஆட்டம். தீரமையான ஒரு ஆட்டம். கொரில்லா அட்டாக் நடக்கப்பட்டது. குமார் கொரில்லா அட்டாக் நடத்தப்பட்டது குமார். கொரில்லா அட்டாக். ஓகே மாஸ் சூப்பர். சொன்னதே செய்யலாம் குமார். ஐயோ குமார் ஒரே கடுப்பா இருக்கு குமார். என்ன குமார் முக்கியமான மேட்ச் ஜெயிச்சு 32 கில்லு ஒரு டிஃபெண்டிங் வச்சுட்டு அடுத்த மேட்ச் டிஃபெண்டிங் ஆடுவீங்களா? அதை விட்டு உடைத்து எரியப்பட்டது குமார். 3 பேட்ட அடிச்சு உடைச்சு ஓட விட்டாங்க. உடைச்சு குமார். அவ்வளவுதான் முடிச்சு. அத பத்தி பேசல குமார். அவன் கில்ல எடுக்கல. குமார் அவன் கில்ல எடுக்க தேவையில்ல. குமார் அவன் கில்ல எடுக்க தேவையில்லை. நான் இப்பவே சொல்றேன். கில்ல எடுக்க தேவையில்லை. மேன் லாஸ் பண்ணணும். கேம் புரிஞ்சுக்கோ குமார். கேம் புரிஞ்சுக்கோ. அவங்க கில்ல எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. டிஃபெண்டிங் பண்றாங்க. அவங்க மேன் லாஸ் பண்ணனும். அதுதான் they are doing the man loss. ஓடுறாங்க. they are doing the man loss குமார். பார்த்து பயந்து ஓடுனா அத பத்தி பேசுங்க என்ன? அத பத்தி குமாரே அதே மாதிரிதான் பாயில 2 பேர் பொதுக்குன்னு விழுந்து 2 பேர் செத்து அக்கால மரணம் அடைஞ்சு
செத்து போயிட்டீங்க. நீங்க இப்ப உயிரோடு இருக்கிறது பார்த்தா வீட்டுக்கு தான் உயிரோடு இருக்குது. அகால மரணம் அடைந்து மரணம் அடைஞ்சு பாரு. மரணம் அம்மா கொடுத்தது பாரு. மரணம் தான் உமா கொடுத்தது பாரு. உமா கொடுத்தது. பார்த்து புறமுது மறுபடியும் மரணம் நடந்ததுவா. அவர்கள் வருவாங்க குமார், அவர்கள் வருவாங்க. பாய் வரும் குமார். ஓகேவா? பாய் வந்து நெஞ்ச நிறுத்தி வந்தா சூப்பர் வந்து கண்டிப்பா ஓமா ஓமா வந்து வந்து துப்பாக்கி பின்னாடி என்ன நடக்குது கூட பார்க்காம கொகை உள்ள ஓடணும். புதுசா இருக்குது, புது விளையாட்டா இருக்குது. இந்த விளையாட்டு எப்ப கண்டுபிடிச்சா? 11 முறை உடைச்சு எடுத்துறோம். 11 முறை கண்டுபிடிச்சா? இந்த விளையாட்டு 11 முறை ஒரு அணிய உடைச்சு எடுத்துறோம். 11 முறை எல்லாம் கண்டுதான். எல்லாமே கண்டுதான். இந்த புதுவிதமான எப்ப கண்டுபிடிச்ச? சேலப்படி வாங்கி தோத்துட்டு எப்படி கண்டுபிடிச்ச? இந்த புதுவிதமான புதுசா விட்டுறது, இது தோல்வியா? புதுசா விட்டுறது, புதுசா விட்டுறது எப்ப கண்டுபிடிச்ச? என்ன கண்டுபிடிச்ச? என்ன கண்டுபிடிச்சது? பின்ன தோல்வி வெற்றியா? என்ன பாக்குறேன் என்ன கேக்குறேன்னா எனக்கு புரியல. ஒரு டீம் வந்து வேற மாதிரி வந்தோம். நாங்க 19 தொடர்ந்து தோத்துக்கிட்டே வரணும். வேற மாதிரி நாங்க வெற்றி பெற்ற பத்தில பேசலாம். வெற்றி பெற பேசுறேன். நான் வந்து மேட்ச் பேசுற டாபிக் நீங்க தான் அப்படி எனக்கு புரியல. கண்ணு முன்னாடி லைவ் பாக்குறேன். நாய அவனுங்கதான் கொத்து கட்டான்னு ஒண்ணு. அவனுதான் கீழே வந்தானுங்க. ஒருத்தன் ஓடிட்டான் பயத்துல புறமுதுகிட்டு ஓடிட்டான். அந்த 2 டீம் இருந்தா கவர் தானே இருப்பாங்க. அதுக்கு பேரு ஓடுறது இல்ல, நம்ம கவர் எடுக்கிறது. என்ன பண்ணுவ? அடிக்கும் போதே செவ் சாப்பிடுவல. சூப்பரா செவ் சாப்பிடுவல. உள்றாது நீ உடனே நீயே ஓடுவ. இல்ல இந்த மாதிரி பேன் எடுத்துட்டு போச்சு. இல்ல இவன் பேன் எடுத்துட்டு போனா. 2 பேரும் பேன் எடுத்துட்டு போனானுங்க. சீன் போட்டானுங்க. இவனுங்க 2 பேரும் பேன் எடுத்துட்டு போனானுங்க. சுடவே இல்ல. இவன் சுடவே இல்ல. நான் அவனதான் பாத்துட்டு இருந்தேன். கிரிம் ஏகே ஜோக்கர்ஸ் லைவ் ஏகே இவனுங்க 2 பேருமே சுடலை சீன் போட்டானுங்க. அகாரா வாங்கினவன் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். இவன் வந்து கண்ணே எடுக்கல, கையில இருந்து கண்ணே எடுக்கல. இழைக்கப்பட்டது என்ன ஒண்ணு இன்னைக்கு ஃபுல்லா ஜெயிச்சாதான். இன்னைக்கு ஃபுல்லா ஜெயிச்சா இன்னைக்கு ஃபுல்லா வெற்றி பெற்று அவங்க வந்துட்டாங்கன்னா ஸ்லாட் 1. ஏன் இவன் வந்து கன் எடுக்கல? அவன் இந்த டீம் கூப்பிடுங்க. ஆனா ஒரே ஒருத்தர் இருக்காங்கல்ல, அதனால பேன்ல அடிச்சு 4 பேர். அதுல 2 பேர் உயிரோட இருந்தாங்க. இவங்க 2 பேரும் என்ன பண்ணிருக்காங்க? பேனை தூக்கிட்டு வந்திருக்காங்க அடிக்கிறதுக்கு. ஆக்சுவலா நானி பண்ணலாம் பாத்துருக்காங்க. நம்ம ட்ரோல் பண்ணிட்டாரு. கூப்பிட்டு கேட்டு பாருங்க. இவனுக்கு வாட்டர் தொக்குறானெல்லாம் வெளியே அனுப்புல. இந்த டீம் வெளியே அனுப்பு. இந்த டீம் நெக்ஸ்ட் டீம் மேட்ச் போய் வரக்கூடாது. இந்த ஜோக்கர்ஸ் லைவ் கிரிம் ஏகே மெய் இவங்க வெளியே அனுப்பு. இவனுக்கு வாட்டர் தொக்குற மாதிரி இருக்கு. சஸ்பிஷியஸ். அவன்கிட்ட ஆமோ இல்லைன்னு சொல்லி போடுறானே, உண்மையா என்ன தெரியுமே? நான் ஸ்பெக்டேட்டர் தான் இருந்தேன். இருங்க ஆமோ பாக்குறேன். உங்களோட